லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கத்தார்ல இருந்து கால் பண்ணியிருந்தான். ஹலோ, கம்மியான என்ஏவி இருக்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்றான்னு கேட்டான். ஆஹா, ஸோ நான் அவன்கிட்ட சொன்ன பதில் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்க ஒரு டவுட் தான் இது. கம்மியான என்ஏவி என்றால் அது அண்டர் வேல்யூ, நிறைய growth இருக்கும். அதிகமான என்ஏவியா இருந்தால் அது growth கம்மியா இருக்கும்னு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு தெரியுங்களா? என்ஏவிக்கும் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ரிட்டர்ன்ஸ்க்கும் எந்த வித சம்மந்தமுமே கிடையாது. நீங்க பார்க்க வேண்டியதுலாம் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, ஃபண்ட் மேனேஜர் யாரு, இதெல்லாம் தான். என்ஏவின்றது ஸ்டாக் பிரைஸ் மாதிரி கிடையாதுங்க. நீங்க 10 ரூபாய் என்ஏவி இருக்க மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணாலும் இல்ல 1000 ரூபாய் என்ஏவி இருக்க மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அதிகமான என்ஏவி இருக்க ஃபண்டு தான் நல்ல ஃபண்ட். ஏன்னா அந்த ஃபண்ட் ஆரம்பிச்சு நிறைய வருஷம் இருக்கும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.